1. ஊட்டி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஏ. கோயம்புத்தூர். பி. நீலகிரி. சி. தேனி. டி. ஈரோடு. விடை நீலகிரி. கேள்வி எண் 2. கொடைக்கானல் எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஏ. திண்டுக்கல். பி. மதுரை. சி. தேனி. டி. திருச்சி. விடை திண்டுக்கல். கேள்வி எண் 3. கன்னியாகுமரி எந்த காரணத்திற்காக மிகவும் பிரபலமானது? ஏ. தேயிலை தோட்டம். பி. சூரிய உதயம் மற்றும் அஸ்தமனம். சி. நீர்வீழ்ச்சி. டி. வனவிலங்கு சரணாலயம். விடை சூரிய உதயம் மற்றும் அஸ்தமனம். கேள்வி எண் 4. மகாபலிபுரம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஏ. விழுப்புரம். பி. செங்கல்பட்டு. சி. சென்னை. டி. கடலூர். விடை செங்கல்பட்டு. கேள்வி எண் 5. பிச்சாவரம் எதற்காக புகழ் பெற்றது? ஏ. தேயிலை தோட்டம். பி. சதுப்பு நில மாங்குரோவ் காடு. சி. அருவி. டி. மலைப்பகுதி. விடை சதுப்பு நில மாங்குரோவ் காடு. கேள்வி எண் 6. ஒகேனக்கல் அருவி எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஏ. சேலம். பி. தர்மபுரி. சி. கிருஷ்ணகிரி. டி. ஈரோடு. விடை தர்மபுரி. கேள்வி எண் 7. ஏற்காடு எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஏ. சேலம். பி. நாமக்கல். சி. ஈரோடு. டி. கரூர். விடை சேலம். கேள்வி எண் 8. முதுமலை வனவிலங்கு சரணாலயம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஏ. நீலகிரி. பி. கோயம்புத்தூர். சி. தேனி. டி. திருப்பூர். விடை நீலகிரி. கேள்வி எண் 9. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஏ. செங்கல்பட்டு. பி. சென்னை. சி. காஞ்சிபுரம். டி. விழுப்புரம். விடை செங்கல்பட்டு. கேள்வி எண் 10. வால்பாறை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஏ. கோயம்புத்தூர். பி. திருப்பூர். சி. நீலகிரி. டி. தேனி. விடை கோயம்புத்தூர். கேள்வி எண் 11. குற்றாலம் எதற்காக பிரபலமானது? ஏ. கடற்கரை. பி. நீர்வீழ்ச்சிகள். சி. பாலைவனம். டி. கோட்டை. விடை நீர்வீழ்ச்சிகள். கேள்வி எண் 12. தனுஷ்கோடி எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஏ. நாகப்பட்டினம். பி. இராமநாதபுரம். சி. தூத்துக்குடி. டி. சிவகங்கை. விடை ராமநாதபுரம். கேள்வி எண் 13. மரீனா கடற்கரை எந்த நகரத்தில் அமைந்துள்ளது? ஏ. புதுச்சேரி. பி. சென்னை. சி. கடலூர். டி. நாகப்பட்டினம். விடை சென்னை. கேள்வி எண் 14. குன்னூர் எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஏ. நீலகிரி. பி. சேலம். சி. தேனி. டி. திண்டுக்கல். விடை நீலகிரி. கேள்வி எண் 15. கொல்லிமலை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஏ. நாமக்கல். பி. சேலம். சி. கரூர். டி. திருச்சி. விடை நாமக்கல்.